we can. Yes. Good morning, all our friends. Okay, of this 241st Tail Tribes story session, and wish you all a very, very happy new year 2025. And today we have two new friends. We are going to get two new friends. One is Laya, and she is from Tanjavur. Okay, that is Karthik and Vihan's sister, cousin sister. And we have one more Vihan. I don't know from where he is. Anybody knows Vihan? He is from Udumalpet. Wow. Roshni auntie must have given this introduction. Thank you, Vihan. Thank you. விகான் வந்து உடுமல்பேட்டையில இருந்து வந்திருக்கான். தேங்க்யூ. ரோஷினி ஆண்டி தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? அவங்க ஸ்கூலுக்கு போறீங்களா நீங்க? கரெக்டா? ஆமாங்க சொல்லு. கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. விகான் வந்து நம்மளுக்கு ஒரு ரோஷினி ஆண்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க உடுமல்பேட்ல இருந்து அவங்க நிறைய சில்ட்ரன் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வெரி குட். தேங்க்யூ விஹான் ஃபார் கம்மிங் டு அவர் செஷன். வெரி குட். வி ஹாவ் லாட் ஆஃப் இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீ பாத்துக்கலாம். ஓகே, வி ஹாவ் மோஹித் இருக்கான் பெங்களூர்ல இருந்து. துர்காஸ்ரீ இருக்கா. துர்காஸ்ரீ எந்த ஊரு நீ? விருதுநகர்ல இருந்து துர்காஸ்ரீ இருக்கா. அப்புறம் வந்து நம்ம சிவ கணேஷ், சிவங்க குஹன் அண்ட் சிவா ஃப்ரம் சிங்கப்பூர்ல இருந்து இருக்காங்க. லேக்கியா ஃப்ரம் புதுக்கோட்டையில இருந்து வராங்க. அப்புறம் நம்ம ருத்ரா ராஜ் ஃப்ரம் சிங்கப்பூர், வியான் ஃப்ரம் சிங்கப்பூர், அஸ்வின் ஃப்ரம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மோஹித் ஃப்ரம் பெங்களூர், Rukmani auntie, Sri Vidya, Sri Hari, they are all from Singapore, and I am Jayanti auntie from Chennai. Now, at present, I am in Bangalore. Welcome you all to this New Year. என்ன ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக் நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு ஹோம்ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன வேலை கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் அதை ஞாபகம் வச்சு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சும்மா கேட்கறேன். இட்ஸ் நாட் ஹோம்ஒர்க் இல்ல, ஜஸ்ட் யுவர் பார்ட்டிசிபேஷன். என்ன ஞாபகம் இருக்கா? நான் லேக்கா ஞாபகம் இருக்கு சொல்றீங்களா? வெரி குட். வெல்கம் வெல்கம். சிவா சொல்லு. நான் வந்து லாஸ்ட் வீக் என்ன கேட்டேன் அத ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஹாலிடேஸ்ல என்ன பண்ணீங்க அத பத்தி சொன்னீங்க. ஓகே, சோ ஹாலிடேஸ்ல என்ன பண்ணீங்க அத பத்தி ஜஸ்ட் ஒரு 10 லைன்ஸ் ஆர் 5 லைன்ஸ் அத பத்தி சொல்லுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ யாரெல்லாம் லாஸ்ட் வீக் வரலையோ அவங்கெல்லாம் வந்து இந்த வீக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் சொல்லலாம். ஓகேவா? அஸ்வின், விஹானுக்கு அப்புறம் நம்ம லேக்கியா, ருத்ரா ராஜ், சரிங்களா? துர்கா ஸ்ரீ, உங்களுக்கெல்லாம் லீவ் வந்தன்னா சொல்லுங்க. தயா, ஓகே. ஸ்ரீஹரி ஆல்சோ, ஓகே, நெக்ஸ்ட் வீக். Okay, now Siva is going to tell how he spent his holidays. Thank you, Siva. Can start. I spent my holidays by staying at home and going somewhere in Singapore. Avladhan. Very good. It's a good start. Very good start. You can add few more lines, Siva, next week. Okay? And then continue. We'll all give a clap for Shiva. Very good, obedient answer. He told he was in Singapore. He went around his friend's house and enjoyed the holiday. Very good. Thank you, Shiva. Where wants to try?
So next week, will you be preparing? Nicely you prepare? Okay. Srihari, Srividya also. Cheringla, Ashwin, I want. And Shiva Gugan also. Shiva Gugan at least started. I appreciate you for all your, at least he said started. So I just give a big thumbs up for Shiva Gugan. Okay. Yes. Thank you so much. Now, shall we continue our pencil story? Yes. And welcome Laya and Vihan once again. Okay, உங்களுக்கு இந்த ஸ்டோரிக்கு தமிழில் தான் நான் சொல்ல போகிறேன். ஆனாலும் ஒரு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அப்படியே ரீகால் பண்ணலாம். சரிங்களா? இந்த புக்கு, இந்த புக்கில் இருந்து தான் இந்த கதை. யார் படிக்கிறா? கதை பேர் என்ன? பென்சில்களின் அட்டகாசம் 2.0. ஓகே, யார் இது ஆத்தர்? விழியன். ஓகே, விழியன் இஸ் த ஆத்தர் நேம். இதான் அவர் எழுதியிருக்காரு. இதுல இந்த கதை 11 சாப்டர் இருக்கு. ஓகே, சாப்டர்னா ஒரு ஸ்டோரியில நம்மளுக்கு நம்ம ஒரே புக்கை படிச்சுட்டும் போயிடலாம். சிலது புக்கு ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்கோசரம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத சாப்டர் வைஸ் எழுதுவாங்க நம்ம ஆத்தர்ஸ். ஸோ இந்த புக்லையுமே இந்த கதையில இவர் 11 சாப்டர் நம்ம எழுதியிருக்காரு. எல்லாம் 1 பேஜ் தான் ஸ்டோரி, அதோட சாப்டர்ஸ் தான். ஆனா அந்த 1 பேஜ் சாப்டர் எவ்வளோ அழகா அவர் எழுதி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு போறாருங்கிறது தான் இந்த கதை. பென்சில்களின் அட்டகாசங்கள் 2.0 பை விழியன். ஸோ நான் ஒரு 2-3 சின்ன கேள்வி மட்டும் கேட்குறேன், ஞாபகம் இருக்கான்னு. இந்த கதையில வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க இந்த கதையில அப்படின்னு பேர் தெரியுமா? சொல்லு லேகா. லேக்கியா? மொசிட்டோ. வெரி குட். மொசிட்டோ யாரு? அந்த ரோபோட். ஓ சூப்பர், தேங்க்யூ. மொசிட்டோ எந்த ஃபார்ம்ல இருக்காரு அந்த மொசிட்டோ? அவர் ஒரு மாதிரியா இருக்காருல்ல, ஒரு அனிமலோட ஷேப்ல இருப்பாரு. அந்த அனிமல் பேர் என்ன? மவுஸ், எலி. குட், தேங்க்யூ, வெரி குட். லேக்கியாக்கு. நெக்ஸ்ட் யார் சொல்றா? ஸ்ரீவித்யா, அன்மியூட் பண்ணி பேசு. தூரிகா, அதான் மெயின். பென்சிலோட பேரு தூரிகா. தூரிகாக்கு எத்தனை பென்சில் இருந்தது? 2 பென்சில். அந்த 2 பென்சிலோட பேர் என்ன? தூரிகா 1, தூரிகா 2. வெரி குட். தூரிகா 1, தூரிகா 2. அப்புறம் வேற யார் இருந்தா? டீகோ. வெரி குட். டீகோவோட பேரு நம்ம ஸ்ரீஹரிக்கு தான் தெரியும். சொல்லு ஸ்ரீஹரி. கேக்கல. காத்தவராய சுப்பரத்ன மறந்து போச்சு. என்ன சொல்லு? மாரியப்பன். ஓ, such a long name. So அது ஷார்ட் பண்ணி டீகோ. அவர் யாரு ஸ்ரீஹரி? யாரு விஹான்? டிடெக்டிவ்னா யாரு? துப்பறிவாளர்னா யாரு? என்ன பண்ணுவாங்க அவங்க? கண்டுபிடிக்கிறது. ஏதாவது காணா போச்சுன்னா நம்ம அவங்க கிட்ட போனா அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அவர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி. ஸோ மெயின் கேரக்டர் நம்ம தூரிகா. தூரிகாக்கு 2 பென்சில் இருக்கு. தூரிகா 1, தூரிகா 2. அவளும் உங்க மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு. ஓகே. ஆனா இந்த கதையில பென்சில் சும்மா ஆர்டினரி பென்சில், நம்ம அப்படியே எழுதிட்டு யூஸ் பண்ற பென்சில்ஸ் கிடையாது. அது என்ன பண்ணும்? அவங்களுக்குள்ளேயே பேசிக்கும்.
நடக்கும். நடக்கும். வேற என்னெல்லாம் பண்ணும் இந்த பென்சில்? ஷார்ப்னர் கூட பேசும், எரேசர் கூட பேசும். அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ். நம்ம எப்படி பேசுறோம் இப்ப தமிழ் இங்கிலீஷ் பேசுற மாதிரி அந்த பென்சிலுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் அவங்கக்குள்ளேயே பேசிக்குவாங்க. பென்சில் பேசிக்குவாங்க, எரேசர் பேசிக்குவாங்க, ஷார்ப்னர் பேசிக்குவாங்க. அந்த பென்சில்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கு. ஒன்று டாலா இருக்கும், குட்டியா இருக்கும், ஏஜ்டா இருக்கும், யங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். எவ்வளோ வித்தியாசமான நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பென்சில்ஸ் நம்ம பார்க்குறோம்ல. கலர் பென்சில்ஸ், கிரையான்ஸ், ஓகே, பிளாக் டாட் பென்சில்ஸ், அப்புறம் ட்ராயிங் பென்சில்ஸ், எவ்வளோ இருக்குல்ல. இந்த பென்சிலுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த கதையில எல்லாமே பேசும், நடக்கும், ஓடும், விளையாடும், சண்டை போட்டுக்கும், எல்லாமே பண்ணும். ஸோ தூரிகா வீட்டில் அவங்க அம்மா அப்பா கூட தூரிகா இருக்கிறப்ப இந்த பென்சில் ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப அவ ரொம்ப ரொம்ப பிளான்டு, எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுவான் நம்ம தூரிகா. உங்க மாதிரி எல்லாம் முந்தின நாளே ஸ்கூலுக்கு என்னென்ன வேணும் எல்லாம் பேக் பண்ணி ஹோம்ஒர்க் புக்ஸு எல்லாம் பென்சில் பாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே செட் பண்ணி வச்சுக்குவா. அதே மாதிரி அவளும் அந்த ரெட் கலர் பென்சில் பாக்ஸ்க்குள்ள அவளுக்கு இருந்த 2 பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர். எரேசருக்கு தமிழ்ல அழிப்பான், அப்புறம் ஷார்ப்னருக்கு பேரு ஷார்ப்னர் தான். யாராவது தமிழ்ல கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்க, சரியா? ஸோ இவங்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறப்ப அவ பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சு அடுத்த நாள் அவ கிளம்புறப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னாச்சு? மெயினா காலையில ஸ்கூல் கிளம்புறப்ப என்ன ஆயிடுச்சு? பென்சில்ல காணா போச்சு. ஓபன் பண்ணி பாக்குறா, அச்சோ என் பென்சில்ல காணோம், அம்மா நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? பென்சில் இல்லாட்டினா எழுத முடியாது. அவ ஸ்கூல்ல அவ படிக்கிற அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒன்லி பென்சில்ஸ் ஆர் அலவுட். நீங்க கேட்கலாம், ஏன் பென் யூஸ் பண்ணக்கூடாதான்னு? இல்லை, அவ ஷீ இஸ் அ செகண்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள், அவளுக்கு பென்சில்ஸ் தான் அலவுட். அம்மா என் பென்சிலை காணலையே, என்ன அப்பா என் பென்சில் காணல, நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? உடனே அவங்க அம்மா அப்பாவும் சொல்றாங்க, பொறுமையா தேடி பாரு, கிடைக்கும், இங்கதான் வச்சிருப்ப. எங்க நேற்று எழுதிட்டு இருந்தல்ல ஹோம்ஒர்க், அந்த டேபிள் கீழே எங்கேயாவது விழுந்துருக்கா பாரு, இல்லை பேகுக்குள்ளேயே சம்டைம்ஸ் விழுந்துடும் பென்சிலு, ஸோ செக் பண்ணி பாருன்னு. செக் பண்றா, எல்லா இடத்துலயும் போறா. அவ எழுதி உக்காந்துட்டு இருந்தா. அவ ரூம்குள்ள போய் டேபிள்ல போய் பாக்குறா, காணல. டேபிளுக்கு அடியில போய் பாக்குறா, இல்ல. பேகுக்குள்ள போய் கையெல்லாம் விட்டு எல்லா புக்ஸையும் வெளியே எடுத்து போட்டு திருப்பி எல்லாத்தையும் உள்ள போட்டு, கிடைச்சதா? பென்சில் கிடைச்சதா? கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பென்சில் காணா போயிடுச்சுன்னா அவ ஸ்கூலுக்கு போனாலா? அன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு போல. எங்க போறா? யார்கிட்ட போறா? அந்த பென்சிலை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும். அன்மியூட் ஸ்ரீஹரி, இஃப் யூ ஆர் டாக்கிங் யூ கேன் அன்மியூட் இட். டிடெக்டிவ். டிடெக்டிவ், ஆமா, டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போறா. அங்கதான் ஒரு பெரிய போர்டு இருக்கு. அந்த போர்டுல பேர், பெரிய பேரு, கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சுட்டா அந்த பேரை. அப்ப இவ மெதுவா நாக் பண்ணி அப்போ உள்ள போனன்னா அங்க அவர் கேக்குறாரு, நீ யாரு, என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறப்ப உடனே அவ சொல்றா, நான் இது மாதிரி, என் பேர் தூரிகா, நான் இங்க இருந்து வரேன், ஓகே, என்னோட பென்சில் காணா போயிடுச்சு, நீங்க தான் கண்டுபிடிச்சி தரணும்னு. இப்படி பேசிட்டு இருக்கிறப்பயே அங்கிருந்து உள்ளுக்குள்ள இருந்து வர்றதுதான் நம்ம மொசின்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு ரோபோ.
இந்த புதுசா வந்தவங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் மொசி, ப்ளூ கலர்ல இருக்கு பாரு. அது வந்து ஒரு ரோபோ. அது மவுஸ் ஷேப்ல இருக்கும், எலி ஷேப்ல இருக்கும். அது வந்து அதுக்கு வந்து கண்ணுல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். அதுக்கு வந்து பாரு எப்படி இருக்குன்னு. அது பேசும். அதுக்கு புதுசா லாங்குவேஜ், நம்ம பேசுற லாங்குவேஜும் புரியும். அதே மாதிரி எல்லா நான் லிவிங் திங்ஸ், சேர் பேசினா தெரியும், டேபிள் பேசினா தெரியும், அந்த லாங்குவேஜ் எல்லாம் அதுக்கு தெரியும். நம்மளோட பேஸ்ட்டு, ப்ரஷ் என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, பென்சில் பேசுறது, ஷார்ப்னர் பேசுறது எல்லாமே தெரியும். ஸோ டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட வராரு. அவரு பேரு தான் சுப்புரத்ன மாரியப்பன், காத்தவராய சுப்புரத்ன மாரியப்பன். அது அங்க நிக்கிறாரு பாரு. அவருக்கு அசிஸ்டன்ட் தான் இந்த மொசி அப்படின்ற ரோபோ. ஓகே, ஸோ நம்ம தூரிகா பார்த்துக்கோங்க, லயா, விஹான் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் தூரிகா, நம்ம குட்டி கேர்ள் அது. ஓகே, ஸோ அவன் வந்து போய் கேட்குறா, என் பென்சிலை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க, எனக்கு பெட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சிலு, அதனால நான் பென்சில் இல்லாட்டினா ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்க வீட்டை கண்டுபிடிக்கலாம், உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3rd சாப்டர்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர் ஒரு கார் வச்சிருக்காரு. அந்த கார்ல எல்லாரும் உட்காந்து போறாங்க. இந்த தூரிகா இருக்கிற வீட்டோட அந்த ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இந்த மொசிட்டோ வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்க்குது. அப்படியே தன்னோட கேமரால எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி வச்சுக்குது. இப்படி ரோடெல்லாம் 2 டைம்ஸ் நீ போயிட்டு என்னை திருப்பி கூட்டிட்டு வா அப்படின்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போய் அவ இருந்த ரூமு, எங்க நீ எழுதுன அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப சடனா பார்த்தா அந்த விண்டோ பக்கத்துல அந்த இருக்கிற வால்ல ஒரு கருப்பு பெயிண்ட் அப்படி தெரியுது. உடனே ஓ, இது என்னடா அது அப்படின்னு பாக்குறப்ப அங்க இருக்கிற அந்த ஷார்ப்னர் எரேசர்னு சொல்லுது, இந்த வழியா தான் தூரிகா வெளியே போயிட்டா அப்படிங்கிறது. ஓ அப்படின்னு இந்த ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த வழியா இவங்க இந்த ரோடு மூலமா எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்ல டிடெக்டிவ்னா. ஸோ மொசிட்டோவும் நம்மளோட டீகோவும் என்ன பண்றாங்க, நம்ம தூரிகாவோட அப்படியே அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த பென்சில்ஸ் எங்க போய் இருக்குன்னு பார்த்தா கடைசியில எங்க போய் நிக்குது, ஒரு மரத்துக்கு கீழே, பார்க்கு கீழே போய் நிக்குது. அங்க வெறும் ஒரு பென்சிலோட தடையா இருக்கு, ஃபுட் பிரிண்ட் இல்ல, நிறைய பென்சில்ஸ். அங்க ஸ்லைடு, அப்புறம் நம்ம கிளைம்பு, அங்கெல்லாம் ஊஞ்சல் எல்லாமே இருக்குல்ல பார்க்ல. அங்கெல்லாம் பார்த்தா நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ், பென்சில்ஸு, எரேசர், ஷார்ப்னர், அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. இது என்னடா அது அப்படி யோசனை பண்ணி அவங்க அப்படியே பார்க்குறாங்க. உடனே என்னடா இது என்ன பண்றது, அப்ப ஓ, நம்ம பென்சில் தூரிகா மட்டும் தனியா வரல, அது கூட ஷார்ப்னர் எரேசரும் வந்திருக்கு. நம்ம கிட்ட அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நைஸா அவர் போய் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஷார்ப்னர் கிட்டயே, அந்த ஷார்ப்னரும் எரேசர் கிட்டயும் சும்மா சொல்றாரு, அவரு போட்டு வாங்குறாரு. ஏய், நீங்க வந்து உண்மைய சொல்லுங்க, நாங்க வந்து பார்த்தோம், நீயும் தான் சேர்ந்து போயிருக்க பார்க்குக்கு, ஒழுங்கா சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னா. உடனே ஆமா ஆமா அங்க போனோம், ஆனா எனக்கு பயம் வந்துச்சு, நான் திரும்பி வந்துட்டேன், தூரிகாவும் அங்கதான் போனா அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி பார்க்ல போய் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறப்ப, அங்க பார்க்ல வந்து நாங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நைஸா கேக்குறாரு நம்ம டீகோ. அப்படியே மொசிட்டோவும் அப்படியே பாக்குது, ஓ இங்க பார்க்ல என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஓகே,
கேட்டுக்கிறாங்க. அப்ப அந்த ஷார்ப்னரும் ஆமாமா அங்க வந்து எல்லாரும் மீட்டிங் போட்டாங்க, எல்லா பென்சில்ஸும் மீட்டிங் போட்டு அங்க வந்து ஒரு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பென்சில் மட்டும், தூரிகாவோட பென்சில் மட்டும் காண போல. அடுத்த நாள் பார்த்தா எல்லா சில்ட்ரனும், ஸ்கூல்ல இருக்கிற எல்லா சில்ட்ரனோட பென்சில்ஸும் காணா போயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பென்சில்ஸுமே காணா போயிடுச்சு. ஸோ ஷாப் இருக்கும்ல, கடையில நம்ம போய் வாங்குவோம்ல பென்சில்ஸ், அங்கேயும் இல்லை, அங்கேயும் காணா போயிடுச்சு. எங்கெல்லாம் ஸ்டாக் இருக்குமோ எந்த பென்சில்ஸும் இல்லை. எல்லாருக்குமே அப்பதான் தோணுது அந்த பேரண்ட்ஸுக்கு. அப்புறம் எங்கடா அது, சரி பேக்ல இல்லை பென்சில், சரி போய் கடையில போய் பென்சில் வாங்கிட்டு ஸ்கூல் கிளம்பு அப்படின்னு போய் கடையில போய் பார்த்தா கடையிலையும் கிடைக்கல பென்சில்ஸ். அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே எங்க இது பென்சிலே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. உனக்கு பென்சில் கிடைச்சதா? எனக்கிட்டையும் இல்லையுமே. அப்படி ஒவ்வொருத்தரா கேட்க எல்லா ஸ்கூல் சில்ட்ரனும் ஐயோ என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லை, என் பென்சிலும் காணா போச்சு அப்படின்னு எல்லாரும் பேசி, இதுதான் ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுச்சு, பிக் நியூஸ் ஆயிடுச்சு பென்சில் காணலங்கிறது. எல்லா பேரண்ட்ஸும் உட்காந்து பேசிக்கிறாங்க, என் பென்சில் இல்லை, இங்க இல்லை, அங்க இல்லை, யார் எடுத்திருப்பா இப்படி அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்க. பென்சிலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வேற அவங்களுக்கு ஒரு பயமும் வருது. ஆனா ஒரு பெரிய நியூஸா எல்லா இடத்துலயும் அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் போகுது, டிவி, நியூஸ் பேப்பர், மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் எங்கெல்லாம் போகுதோ இந்த நியூஸ், எல்லாரும் என் பென்சிலை காணல காணல காணல, எல்லாம் காணா போச்சு. ஊர் ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, யார் எடுத்துட்டு போயிருப்பா, எங்க இருக்கும் இந்த பென்சில்ஸ், அவங்களால கண்டும் பிடிக்க முடியல. உடனே என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம டிகோ வந்து திரும்பி அந்த ஷார்ப்னர் கிட்ட வந்து, உனக்கு தெரியும் நீ அந்த பூங்கால அந்த பார்க்ல நீங்க என்னமோ பண்ணிருக்கீங்க, என்ன நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்னு நைஸா கேக்குறாரு. உடனே ஆமா ஆமா அங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க, எல்லா பென்சில்ஸும் போட்டு என்னென்னமோ எல்லாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் சேர்ந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா பென்சில்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. ஆனா நிறைய ஷார்ப்னரு எரேசருக்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா எங்களை பத்தி எதுவும் பேசல. அவங்க பென்சில் வந்து பென்சிலை மட்டும்தான் பத்தி பேசிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நாங்க வந்து அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கல, நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ வந்து நாங்க நிறைய சண்டைலாம் கூட போட்டுக்கிட்டோம் எங்களுக்கோசரம். ஆனா அந்த நாங்க நாங்க வந்துட்டு வந்துட்டோம். அதுதான் இந்த கீரல் பட்டு இந்த தூரிகாவும் வெளியே போயிடுச்சு அப்படின்னு. சரி சரி சரி, இது நடந்துட்டு இருக்கிறப்பயே எல்லாரும் போய் டிவி சேனல் ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போய் டிவி சேனல்ல ஆன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு வருது. என்னடா அது, என்னது இது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த பென்சில்லாம் என்ன ஐடியா போட்டிருக்கு, அது ஒரு திட்டம் போட்டிருக்குல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த பென்சிலுக்கெல்லாம் என்ன பிளான் பண்ணிச்சு அப்படிங்கிறது, அவங்க வந்து எல்லாரும் ஒரு ஒரு மீட்டிங் போட்டு, நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கு, கோரிக்கைன்னா நம்மளுக்கு ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம ஒரு பிளேஸ், அந்த ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும். எங்க போய் எடுக்கலாம், எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ என்னென்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா, ப்ரைவேட்
ஆஃபீஸா, இல்லை ஹாஸ்பிட்டலா, இல்லை ஒரு கோர்ட்டா, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய இடத்துல தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க, ஓ இது என்ன நடக்குது ஏதுன்னு. ஸோ அவங்க பிளான் பண்ணது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். கலெக்டர்னா யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அவர் தான் வந்து அந்த மாவட்டத்தை அவர் பார்த்துக்குவார். எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஒரு பெரிய எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலுமே அவர் தான் வந்து ஃபைனலாக முடிவெடுப்பார். எந்த ப்ராப்ளமுக்கும் அவர்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்கும். அவர்கிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். ஓகே, போலீஸ் எல்லாமே அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த கலெக்டர் ஆஃபீஸ் தான் நம்ம பெஸ்ட். நம்ம இந்த ஆஃபீஸில் போய் நம்ம எல்லாரும் போயிடலாம். நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை எல்லாரு வீக்கிட்டையும் பென்சில் பாக்ஸில் நம்ம குட்டி குட்டியாக டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த டாயில் வந்து பஸ் இருக்கும். அந்த டாய் பஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு நைட்டாக எல்லாரும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி பக்கமாக போய் அந்த பொந்துக்குள்ளே போய் அது அப்படியே உள்ளே போயிடலாம் நம்ம அப்படின்னு பிளான் போட்டு அவங்க வந்து எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகுது, மோர் தென் 1000 2000 பஸ்ஸஸ் இந்த டாய் பஸ்க்குள்ள இந்த பென்சில்ஸ் எல்லாம் 1 by 1 ஃபாலோ பண்ணி அப்படியே எல்லாரும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் போன பிறகு என்ன பண்ணாங்க, தான் மெயின், என்ன பண்ணாங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டிய ஆஃப் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டிய ஆஃப் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி கட் ஆனா என்ன ஆகும், எல்லா இடமும் கரண்ட் இருக்காது, எல்லாம் டார்க் ஆயிடும். ஆமா, லைட் இல்லாம எல்லாம் டார்க் ஆயிடுச்சு அன்னைக்கு. என்னடா அது, ஓ கலெக்டர் ஆஃபீஸ்ல லைட் இல்லை அப்படின்னு அது ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா பண்றதுன்னு எல்லாரும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இப்ப உடனே அந்த ஆஃபீஸ்ல இருக்கு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் இருக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சிஎம் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. சிஎம், கலெக்டர் ஆஃபீஸ், அங்க இருக்கிற செக்ரட்டரி எல்லாரும் உட்காந்து பேசி என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப, அப்ப சரி நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும், இனிமேல் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ கலெக்டர் என்ன சொல்றாரு, கமான் நம்ம நாளைக்கு நம்ம காலையில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்ப அங்க நம்ம தூரிகா, நம்ம டீகோ, மொசிட்டோ அவங்க வந்து கலெக்டர் கிட்ட அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்க தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, தூரிகா வீட்டுக்கு போனது, அங்கிருந்து அந்த பென்சில் காணாம வெளியே போனது, அந்த பெயிண்ட் பற்றி சொன்னது, ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்குக்கு போனது, பார்க்கில் இருந்து நம்ம ஷார்ப்னர் கிட்ட எரேசர் கிட்டேயும் என்ன ஆச்சு அப்படின்றது. அப்போ எல்லாரும் ஒரு பிளான் பண்ணி மீட்டிங் பண்ணி இவங்க வந்து இந்த பென்சில்ஸ் எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னப்ப உடனே சரி எல்லாரும் திறந்துன்னா இல்லை, அந்த பென்சில்ஸ் என்ன பண்ணிருக்கு, ஃபுல் கேட்லேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஒரு நோட்டீஸ் அடிச்சாங்க. நபருக்கா யாருமே உள்ள வரக்கூடாது, என்ன நீங்க எங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது ஒரு எங்க கூட பேசணும்னா யாராவது ஒருத்தர் தான் வரணும். ஓகே, நீங்க ஏதாவது வந்தீங்கன்னா, நாங்க உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா நாங்க ஒரு பெரிய பூட்டு வெல்லாம் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கலெக்டர், அப்புறம் கேமரா, மீடியா எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் பயம் வந்துடுச்சு, என்னடா அது
இப்படி வந்து நோட்டீஸ் போர்டு எல்லா இடத்துலையும், நாட் ஓன்லி அந்த கேட் இல்லை, ஊர் ஃபுல்லாக நோட்டீஸ் ஒட்டி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு கோரிக்கை இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்குது, அதனால நீங்கள் எல்லா கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னும் வர சொல்லி உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஒரு வேளை டெரரிஸ்ட் எல்லாம் உள்ளே இருப்பாங்களோ அப்படியெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டெரரிஸ்ட்லாம் இல்லையோன்னா இவங்களுக்கு பயம், என்னடா இது அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப போலீஸ்லாம் வர கொண்டு வரணுமா அப்படியெல்லாம் வர யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த டிகாவும் நம்ம மொசிட்டோவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு சரி அவங்க வந்து சொல்கிறான். மொசிட்டோ சொல்லுது, நான் போகிறேன் உள்ளுக்குள்ள, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு. நீ போய் பேசுறியா அப்படின்னு. ஆமாம், எனக்கு வந்து அவங்களோட மொழி தெரியும், பேசுகிற லாங்குவேஜ் தெரியும், அதனால நான் உள்ளே போயிட்டு அவங்களோட கோரிக்கைன்னா டிமாண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன தான் வேணும், எதுக்கு தான் இவங்க இங்கே வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சிட்டு வரேன்னு போகிறாரு உள்ளுக்குள்ள. அப்போ வந்து அவர் போகிறப்ப அவர் வந்து ஒரு இராணுவ ட்ரெஸ், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு உள்ளே போகிறாரு. அந்த பில்டிங்குள்ளே போன 5th ஃப்ளோரில் அங்கே இருக்குது. பென்சில்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுது, நம்ம எல்லாரும் போவேனா, ஒரு 10 பேராக நம்மளே ஒரு ஹெட் எடுத்துக்கிட்டு ஒரு லீடர் மாதிரி நம்ம போகலாம், போயிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த 5th ஃப்ளோரில் போகிறாங்க. ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த வாரத்துக்கான ஸ்டோரி. கோரிக்கை, அவங்களோட டிமாண்ட் என்ன. ஓகே, பென்சில்ஸ்லாம் என்ன கேட்டன, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க இந்த வாரத்தில் நம்ம 9th சாப்டரா கோரிக்கை அப்படிங்கிற இந்த சாப்டருக்குள்ளே போகிறோம். ஸோ மொசிட்டோ போய் உள்ளே போய் 5th ஃப்ளோரில் அவங்க என்னென்ன டிமாண்ட் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத அது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ கேட்டுட்டு அது வெளியில் வருது. வெளியில தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, வாசல்ல அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு. சரி, இந்த மொசிட்டோ வெளியே வர்றதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரே தூரிகா அப்படின்னு என்னோட 2 பென்சில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறா. பென்சில் உன்னோட பென்சில் மட்டும் இல்லை, எல்லாரோட பென்சிலும் இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னு நம்ம மொசிட்டோ சொல்லுது. உடனே டக்குன்னு ஒரு மைக் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்மால் டேபிள் போட்டு, ஓகே இதை வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணணும், ஸோ எல்லாருமே கேட்கணும்ல, ஊர் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இதுன்னு. ஸோ நியூஸாக இது கொடுக்கணும், டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவ வந்து மொசிட்டோ வந்து பேச ஆரம்பிக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உள்ளே போயிட்டு நான் பென்சில் கிட்ட போய் பேசிட்டேன். அவங்க வந்து இது வந்து இன்னைக்கு நேற்று 2 நாள் முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணல, இவங்க பிளான் பண்ணது 4 months-ஆ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணணுங்கிறது. நாட் ஈவன் 1 day 2 days-ல, how long they took, 4 months அவங்க பிளான் பண்ணி இப்போ ஒரு முடிவுக்கு வந்து நம்ம கிட்ட பயங்கரமா அவங்க பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ எல்லா பென்சிலும் பத்திரமா உள்ளுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான் வேணும். என்னது, ஒரே ஒரு டிமாண்டா? டிமாண்ட் என்ன டிமாண்டு அப்படின்னா அவரு சொல்றாங்க, மொசிட்டோ சொல்லுது, குழந்தைகளுக்கு வீட்டு பாடம் கூடாது. அப்படின்னா என்ன? நோ ஹோம்ஒர்க் ஃபார் சில்ட்ரன். என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்க பென்சில்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஹாப்பியா? ஹாப்பியா? யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி. No homework for children. I am not happy. You're not happy? Okay. Srividya is also not happy. சரி, இது சின்ன 2nd standard தானே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க போய் டிமாண்ட் பண்றப்ப
அவன் வந்து சொல்லியிருக்கான். இது ஒரு ஸ்டோரி. நம்மளுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அவன் என்ன சொல்றாங்கன்னா, ஹோம்ஒர்க் மட்டும்தான் வேணாம். புரிஞ்சுக்கோ, ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒன்லி வீட்டு பாடம், நோ ஹோம்ஒர்க். வீட்டுல கொடுக்குற அந்த ஒர்க் மட்டும்தான் கூடாது. அவங்க வந்து நிறைய விளையாடணும். ஓகே, அவங்க ஸ்கூல்லையே தேவையான பாடத்தை அங்கேயே படிச்சிடணும். அப்போ ஓகே தானே? ஸ்கூல்லையே நீ அங்கேயே நல்லா படிச்சு எழுதுறது எல்லாமே நீங்க அங்கேயே பண்ணிடுங்க. ஓகே, வீட்டுக்கு வந்தா ரொம்ப நம்ம எழுதாம நம்ம படிக்கணும், படிச்சு விளையாடணும். ஓகே, இது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை அப்படின்னு இந்த பென்சில்கள் சொல்லுது. ஸ்கூல்லயே எல்லாம் படிச்சு எழுதி முடிச்சிடணும், வீட்டுக்கு மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்க கூடாது. இதுதான் எங்களோட டிமாண்ட். இதையும் நாங்க வந்து சொல்றோம், ரொம்பலாம் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் இதுதான் எங்களோட டிமாண்டுங்கிறாங்க. அப்பதான் எல்லாரும் யோசனை பண்றாங்க, ஓ இந்த பென்சிலுக்கு கூட இந்த குட்டி பசங்க, அதாவது சில்ட்ரன் வந்து அந்த பென்சில் பிடிச்சி எழுதுறது, சில ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் நிறையா இருக்கும், சில ஸ்கூல்ல கம்மியா இருக்கும். ஸ்கூல்லையும் உட்காந்து 3 to 4 hours நீங்க பென்சில் பிடிச்சி எழுதுறீங்க. ஸோ கை வலிக்கும். அந்த பென்சில் வந்து கூட இந்த குழந்தைகளுக்கு வலிக்குமே அப்படின்னு அதை ஃபீல் பண்ணியிருக்கு பாரு. நம்ம அதை பத்தி யோசனை பண்ணலையே அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. பா, எவ்வளோ பென்சில் கூட இந்த சில்ட்ரனுக்கு கை வலிக்குமே அப்படிங்கிறத யோசனை பண்ணியிருக்கே அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு வந்து யோசனை வருது, அடாடா இவங்க இந்த பென்சில்கள் எவ்வளோ நல்ல பென்சில்கள், நம்ம அதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு யோசனை பண்றாங்க அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும். ஓ இதுதான் டிமாண்ட் அப்படின்னு எல்லா நியூஸ் அதான் மீடியால லைவ்ல போயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் போய் கேக்குது காதுல. உடனே எல்லாரும் இப்போ டிவில எல்லாம் டிபேட் பண்ணுவாங்கல்ல, இதை வச்சு பென்சில்கள் வேணுமா வேணாமா, ஹோம்ஒர்க் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, இப்படி எல்லாம் டிமாண்ட் வச்சிருந்தா என்னடா. இப்ப நம்ம அஸ்வினுக்கு பிடிக்கல, ஸ்ரீவித்யாவுக்கு பிடிக்கல, ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு அவங்க கேக்குறாங்க. இது என்னது, கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு எல்லாரும் டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்களும் சரின்னு ஒரு போல்னா ஒரு இது எடுப்போம் நம்ம. ஓகே, நம்ம வந்து எடுக்கலாம், யாருக்கெல்லாம் இந்த பென்சில் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்க கூடாதுன்னு சொன்னது கரெக்டா இல்லை தப்பா அப்படின்னு அவங்க வந்து கருத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் எஸ், பாதி பேர் எஸ் சொல்றாங்க, பாதி பேர் நோ சொல்றாங்க. எதுக்கு, நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்தா என்ன ஆகும், கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் இவங்களுக்கு தான் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சது. ஸ்கூலுக்கு போன சில்ட்ரன் அப்புறம் வந்து பார்த்தா அவங்களுக்கு இப்ப நியூஸ் வந்துடுச்சு, ஓ பென்சில் என்ன டிமாண்ட் பண்ணிருக்கு, நோ ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஹே அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே வந்து எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ சில்ட்ரனுக்கெல்லாம் பென்சில் காணா போச்சுன்னு அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கஷ்டமே படலை, ஜாலியா இருக்காங்க அப்படின்னு. இந்த வாரத்துல இந்த கதையோட இந்த 9th சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, குட் Good. வெரி குட்டா. ஓகேவா? Yes. விஹானுக்கும் லயாக்கும் புரிஞ்சதா கதை? மோகித்துக்கு கதை புரிஞ்சதா? பவதி, துர்கஸ்ரீ, Yes, ma'am. Did you understand? Yes, ma'am. Very good.
So what is the demand? No homework for children. வீட்டு பாடம் கொடுக்க கூடாது. அதுக்கு Yes, homework for children. ஆமா, no homework for children. இதுதான் இந்த No, வார்த்தை. we need homework for children. We need. இது நம்மளும் போல் போடலாம். ஓகே, நம்மளும் இந்த 10 பேர்கிட்ட கேட்கலாம். ஹோம்ஒர்க் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு. இது வந்து ஃபார் ஸ்மால் சில்ட்ரன், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, அட்லீஸ்ட் பிக் சில்ட்ரனுக்கு யூ கேன் கிவ் ஹோம்ஒர்க், நாட் ஃபார் சில்ட்ரன். எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கக்கூடாது. தட் இஸ் த ஏஜ். தரலாமா? சரி, நீங்க ஏன் தரலான்னு சொல்லுங்க, நான் ஏன் தரக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே, இப்ப சொல்லுங்க. நம்ம ஹோம்ஒர்க் தந்தா நாலேஜ் அதிகமாகும் அப்படிங்கிற விளையாட முடியாது. பாரு, அவளே சொல்றா, உன் தங்கச்சியே சொல்றா விளையாட முடியாது ஹோம்ஒர்க். ஆனா நாலேஜ் அதிகமாகும். அது எப்படி நாலேஜ் அதிகமாகும்? விளையாடணும், அது படிக்கணும். நம்ம படிக்கலாம். இப்ப ஸ்கூல் எதுக்கு இருக்கு? ஸ்கூல் எதுக்கு போறீங்க? ஸ்கூல்ல ரிவைஸ் பண்ண. ரிவைஸ் எப்படி பண்ணுவாங்க? ஸ்கூல்ல தானே சொல்லியே கொடுக்கு. யார் ரிவைஸ் பண்ற? ரிவைஸ்ங்கிறது எங்க? வீட்ல தான் ரிவைஸ் பண்ண முடியும். அவங்க வந்து ஹோம்ஒர்க்னா எழுத மாட்டாங்க. ஹோம்ஒர்க்னா 2 இருக்கு. ஒண்ணு படிக்கிறது, ஒன்னானே எழுதுறது. பென்சில் என்ன சொல்லுது? எழுததான் வேணாம்னு சொல்லுது. தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வேணும், ஆனா அப்புறம் வந்து வேணாம். ஏன்னா அப்புறம் வந்து பென்சில் அவ்வளவு யூஸ் பண்ணுவோமே, அதுக்கு வலிக்கும். அப்படிங்கிற பெண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, பெண்ணுக்கு வலிக்காதா? இல்ல, நான் பென் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அவனோட இங்கதான் யூஸ் ஆகும். பெண்ணுக்கு வலிக்காது. ஷார்ப்னிங் பண்ண தவிர இங்கதான் யூஸ் ஆகும். ஆனா பென்சிலுக்கு மட்டும் தான் அவ்வளவு ஆக்சசரிஸ் இருக்கு. பெண்ணுக்கெல்லாம் சும்மா பென் மட்டும் தான். ஹோம்ஒர்க் வேணுமா வேணாமா, இதுதான் கேள்வி. ஆனா ஹோம்ஒர்க் வந்து 2 விதம் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயில நம்ம புக் எடுத்து படிக்கலாம், அது ஒரு ஹோம்ஒர்க் தானே. வீட்டுல போய் சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த ஹோம்ஒர்க் படிக்கலாம்ல. நம்ம வந்து எழுதிதான் இல்லையா, படிச்சு இப்ப 10 times படிச்சுட்டோன்னா ஒரு பாட்டு, போயம், ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் எப்படி படிப்பீங்க நீங்க? அதுதான் ரிவிஷன். இது செகண்ட் ஸ்டாண்டர்ட். அந்த கேர்ளு அவங்களுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பென்சில் கை வலிக்குது இல்ல, அந்த டிமாண்ட் கொடுத்துருக்கு. அதனால ஹோம்ஒர்க், எழுதுற ஹோம்ஒர்க் வேணாம் அப்படின்னு இந்த பென்சில் சொல்லுது. வேற யாருக்கு கை வலிக்கும்? அதிகமா இருந்தா தானே கை வலிக்கும். சோ அதிகமா கொடுக்க வேணாம், அதுலயும் இருக்கு. இப்ப குடுக்கற ஹோம்ஒர்க்க என்ன சொல்றான், கம்மியா கொடுங்க. மேனேஜபிளா, அதாவது இத முடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் விளையாடுற அளவுக்கு. குட், திஸ் இஸ் குட் ஐடியா. யார் சொன்னா? ருத்ரா. நம்ம ருத்ரா சொல்றான், ரொம்ப கொடுக்காதீங்க, அதாவது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு, அப்புறம் விளையாடுறதுக்கு நிறைய கொடுங்கன்னு அவ சொல்ற. திஸ் இஸ் ஆல்சோ எ குட் ஆன்சர் தான். ஆனா எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கம்மியா கொடுக்கணும், எவ்வளவு ஜாஸ்தியா கொடுக்கணும்னு யார் டிசைட் பண்றது? நாங்க சூப்பர் சூப்பர்டா, சூப்பர். டீச்சர் இல்லையா அவங்க, நாங்க தானா? வாட் இஸ் இட்? 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி. எப்படி நீ வந்து ஃபாஸ்டா எழுதுவ, நான் வந்து ஸ்லோவா எழுதுவேன், அப்ப எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஆவரேஜ் ஒரு இது மாதிரி நடத்தி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி 10 பேர் எழுத வச்சு ஆவரேஜ் டைம் செலக்ட் பண்றது, ஆவரேஜ் கண்டுபிடிச்சு செய்யறது. ஓகே, சோ இது ஒரு சஜஷன் ஃப்ரம் நம்ம ருத்ரா கிட்ட இருந்து வருது ஒரு சஜஷன். அதாவது கம்மியா ஹோம்ஒர்க் கொடுங்க அப்படின்னு, அதாவது ரிட்டன் ஹோம்ஒர்க் கம்மியா கொடுங்கன்னு அவ சொல்றா. அவளும் அது எப்படி கம்மியா கொடுக்கறதுன்னா, ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி யாரெல்லாம் என்னன்றதை கேட்டு எழுத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமு
ஒருத்தர் ஃபாஸ்டா எழுதுவாங்க, ஒருத்தர் கம்மியா எழுதுவாங்க, ஒருத்தர் மீடியமா எழுதுவாங்க. அதனால எப்படி? ஸோ இதுவுமே சில்ட்ரன் செலக்ட் பண்ணணும் அப்படின்றீங்க. ஓகே, தட்ஸ் குட். ஸ்ரீவித்யா, உனக்கு என்ன ஹோம்ஒர்க் வேணுமா? ரிட்டன் ஹோம்ஒர்க் வேணாமா? ஸ்ரீவித்யா, அன்மியூட் அண்ட் டாக். வேணும். வேணும், அவளுக்கு வேணும். ஓகே, எதனால வேணும்? ரிட்டன் ஹோம்ஒர்க் எழுதுனாதான் அது வந்து அப்புறமா எக்ஸாம்ஸ் அப்ப நல்லா தெரியும் எழுதும் போது. ஓ, உனக்கு நல்லா தெரியும். மெமரி இது நம்ம மெமரி வரைக்கும் தான் பென்சில். ஸோ அதுக்கப்புறம் பென்சில்ஸ் எல்லாம் கிடையாது. பென்ல டைம் மேனேஜ்மென்ட்டுக்கு. அதனால யூ ஹேவ் டு திங்க் ஃபார் தி ஸ்மால் சில்ட்ரனுக்கு ஹோம்ஒர்க் தேவையா? டைம் மேனேஜ்மென்ட்டுக்கு பெரிய பிள்ளையான பெரிய எக்ஸாம் வரும். அப்ப டைம் மேனேஜ் பண்ணி எழுதி எழுதி பழகுனாதான் ஈஸியா எழுதலாம். ஓ, திஸ் இஸ் குட். நீ எக்ஸாம் அப்படின்றதே கிடையாது. கரெக்ட் சொல்ற. நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று எழுதினாதான் இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் அதுக்கு டைம் இருக்கு. அதை நம்ம எழுதி பார்க்கறப்ப தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தெரியுங்கிற. வெரி குட் ஆன்சர். திஸ் இஸ் ஃபார் பிக் சில்ட்ரன். ஓகே, பென்சில்ல இருந்து பென்ல வந்த பிறகு ப்ராக்டிஸ் பண்றது, தட் இஸ் அ குட். இங்க என்ன கேட்கிறா, பென்சில் என்ன சொல்லுது, வீட்டு பாடமே கூடாது. ஆனா என்ன சொல்றாங்க, ஸ்கூல்லயே எல்லாத்தையும் முடிச்சிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பென்சில்ஸ். ஸ்கூல்ல எத்தனை மணி நேரம் இருக்கிறது? ஹோம்ஒர்க்கையும் நம்ம ஸ்கூல்லயே முடிச்சிட்டு வரலாமே. சாப்டர் நேம் என்னது? கோரிக்கைனா ஸ்கூல் ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல செஞ்சாலும் வீட்ல செஞ்சாலும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. அது வீட்டுக்கு வந்தா நம்ம பென்சில் ஹோம்ஒர்க் செய்ய டைம் ஒண்ணு தானே. அப்ப ஸ்கூல்ல செய்யறதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. இல்ல, ஸ்கூல் அப்படியே தான் எல்லாமே அப்படின்னா அது சொல்லுது, அந்த பென்சில் சொல்லுது ஸ்கூல்லயே ரிட்டன் ஹோம்ஒர்க்கு படிக்கிற ஹோம்ஒர்க்கு எல்லாத்தையும் நாங்க ஸ்கூல்லயே நீங்க நல்லா கவனிச்சு படிச்சிடுங்க, முடிச்சிடுங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா விளையாடுங்க அப்படின்னு தானே சொல்லுது. விளையாடுறது கரெக்டா தப்பா? கரெக்ட். விளையாடு வேணும்னால விளையாட்டுல இப்ப நீங்க வெளியில போய் விளையாடுறீங்களா? இப்ப இருக்கிற சில்ட்ரன் அட்லீஸ்ட் 3 hours a day. 3 hours என்ன விளையாடுறீங்க? விஹான் சொல்லு. விஹான், நீ என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? Are you playing your பிளேகிரவுண்ட் போலாம், செஸ் விளையாடலாம், லூடோ விளையாடலாம். இன்டோர் கேம்ஸ் ஆர் அவுட்டோர் கேம்ஸ்னு இருக்கு இல்ல? இன்டோர் கேம்ஸ், Outdoor games much better. Basketball. But what are you playing? நீ என்ன விளையாடுற? Nana, catching. Catching football. ஓ, சூப்பர். ஸோ அது தேவை நம்மளுக்கு. இன்டோர் கேம்ஸும் தேவை, அவுட்டோர் கேம்ஸும் தேவை. பட் இப்ப இருக்கிற நீங்கெல்லாம் பசங்கள்லாம் மோர் இன்டோர்ல தான் விளையாடுறீங்க. அவுட்டோருக்கு வந்து ஏதோ வீக்லி ஒன்ஸ் ஃபுட்பால்னு சொல்றேன். டெய்லியா ஃபுட்பால் விளையாடுற? ஸோ ஃப்ரீயா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கிளாஸ் வச்சு கிரவுண்ட்ல இருக்கு. இல்ல இப்ப நிறைய விளையாட்டுகள் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. வெளியில விளையாடுற விளையாட்டுகள் இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த பென்சில் சொல்லிச்சோ என்னமோ, நீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் வீட்டுல கொடுக்காதீங்க,
நீங்க நல்லா விளையாடுங்க அப்படின்னு ஒரு நல்ல கோரிக்கை தான் கொடுத்திருக்கு. நல்ல டிமாண்ட் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் இது நல்ல கோரிக்கையா இருக்கு. ஏன்னா வெளியில போய் விளையாடுறதுக்கு வெளியே போய் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு இப்ப டைம் இருக்கிறது இல்ல. இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், டிராயிங் கிளாஸ், இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்ன்னு உங்க பேரண்ட்ஸ் போட்டுறாங்கல்ல ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு. கரெக்டா? லேக்கியா அன்மியூட் பண்ணிடுங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நம்ம எல்லாருமே அன்மியூட் பண்ணிடுங்க. போன் கொடுக்க வேணாம்னு லிமிட் பண்ணிடலாம். எங்க அம்மா போனே வந்து கேம்ஸ் விளையாடவே முடியாது. வீடியோ கேம்ஸ் நோ. அது சில பேரண்ட்ஸ் இப்ப ஓகே சொல்றாங்க. வீடியோ கேம்ஸ், டிவி இருக்கு, மொபைல் இருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு நம்மளுக்கு. கேம்ஸ் இருக்கு, வீடியோ கேம்ஸ். அதனால இந்த பென்சில் சொல்லுது நம்ம வந்து ரன் பண்ணியோ ஜாக் பண்ணியோ ஏதோ பிசிக்கலா நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். இல்லாட்டினா நம்ம பாட்டுக்கு வீட்டுலயே ஒரே இடத்துல ஸ்கூல்லயும் ஒரு 5 hours உட்காந்துட்டு இருக்கோம். திருப்பி வீட்டுக்கும் வந்து உட்காந்துட்டே இருந்தா நம்மளுக்கு எக்ஸசைஸ் பாடிக்கு, நம்ம பாடி இஸ் அ மெஷின். அதுக்கு எல்லாமே கொடுக்கணும். ஃபுட்டு கொடுக்கணும், எனர்ஜி வரணும், பிளஸ் எக்ஸசைஸ் பண்ணதான் நம்ம கை கால் எல்லாமே ஆக்டிவா இருக்கும்ல, மூவ் பண்ண முடியும். நீ ஒரு இப்படியே 5 years நீ வச்சிருந்தல இந்த கையை தூக்க கூட முடியாது. You have to give exercise. So body needs exercise. அதுக்கு we need to run, play, games, outdoor games. அது மாதிரி நிறைய தேவைகள் இருக்குல்ல. சும்மாவே நம்ம உட்காந்துட்டு இருந்தா நம்ம பாடி வேஸ்டா தான் போயிடும். இப்ப சைக்கிள் இருக்கு உங்க வீட்டுல, சைக்கிளை டெய்லி பெடல் பண்ணி யூஸ் பண்ணாதானே அது நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இந்த சைக்கிளை நீ யூஸே பண்ணல 1 year நீ அந்த பால்கனிலேயே வச்சுட்ட, அப்ப என்ன ஆகும்? அந்த சைக்கிள் ஓடுமா? ஓடாது. அதே மாதிரிதான் நம்ம பாடியும். இட்ஸ் லைக் அ மெஷின். நம்மளும் டெய்லி அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும், அதுக்கு சாப்பிடணும், எனர்ஜி, அதை ஒர்க் அவுட் பண்ணணும். வீட்லயே விளையாடுற மாதிரி நான் ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிருக்கியா? வீட்லயே விளையாடுற மாதிரி அது ஓடி ஆடி தான் விளையாடுறது. குட், தட்ஸ் குட், தட்ஸ் வெரி குட். வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம் ஓடி ஓடி. அது வந்து பில்லோ ஃபைட். ஓகே, நம்ம விஹான் பத்தி கேட்கலாம். லயா, விஹான்ல இப்ப பாஸ்கெட்பால். விஹான் வந்திருக்கான், லயா வந்திருக்கா. கதை எப்படி பிடிச்சிருக்குன்னு நம்ம கிட்ட கேட்கலாமா? போயிட்டா லயா? எங்க போயிட்டா? காணோம். லயா சொல்லுங்க. கதை உனக்கு புரிஞ்சதா லயா? சூப்பர். பிடிச்சதா பென்சில் கதையெல்லாம் உனக்கு? நீ உன்கிட்ட என்னென்ன பென்சில் வச்சிருக்க? நீ எந்த கிளாஸ் படிக்கிற? உன்னைய பத்தி சொல்லு. யூகேஜியா? பாருமா, யூகேஜி படிக்கிறா. எந்த ஸ்கூல்? தஞ்சாவூர்ல ஹலோ கிங்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூலா? ஓகே. விஹான் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? தமிழ் தெரியுமா உனக்கு? அன்மியூட் பண்ணி பேசுங்க விஹான். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க விஹான்? யூகேஜி. வாவ், யூகேஜி. எந்த ஸ்கூலு? ரோஷினி மாண்டெசரி. வாவ், சூப்பர். உனக்கு கதை இன்னைக்கு புரிஞ்சதா? பென்சில் அந்த ஸ்டோரி? வெரி குட். எவ்ரி வீக் வரீங்களா நீங்க எங்க கதைக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? வாவ், நீங்களும் ஒரு நாள் நீங்களும் உனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லலாம், சரியா? கதை நீங்க கூட எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே விஹான். பாரு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கிடைச்சிருக்காங்க பாரு.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ லயா நீயும் எவ்ரி வீக் வரணும். நீயும் வந்துரு. ஓகே, லேகா லேக்கியா ரிடில்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டோரியை முடிச்சிட்டோம். இந்த டிஸ்கஷன் நம்ம ஸ்டோரி, இந்த ஃபுல் ஸ்டோரி முடிஞ்ச பிறகு நம்ம திரும்பி நம்ம பேசலாம். ஓகேவா சிவா? இப்போ நம்மளுக்கு ஹோம்ஒர்க் வேணுமா வேணாமாங்கிறதெல்லாம் உன்னை பற்றி நிறைய நம்ம பேசலாம். அந்த கதையோட எண்டு முடிச்ச பிறகு இன்னும் 2 சாப்டர் இருக்கு. இப்போ வந்து கதை ஸ்டோரி செஷன் ஓவர் டைம். இப்போ வந்து யாரோ சயின்ஸ் குவிஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். யாருடான்னு பார்த்தா நம்ம வியான். ஓ, லயா கூட பாருக்கிறா. என்ன லயா, நீயுமா குவிஸ் வச்சிருக்கியா? என்ன சொல்லணும்? இப்ப வந்து எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும். யார் பேசணுமோ அவங்கதான் கை தூக்கணும். இப்ப குவிஸ் அண்ட் ரிடில் டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வியான். ஆரம்பத்திலே அவன் சொல்லிட்டான். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு போட்டோ பிக்சர், நம்மளோட போட்டோகிராஃபர் எங்க ஸ்ரீஹரி ஒரு போட்டோ எடுத்துட்டு, போட்டோகிராஃபர் இஸ் கோயிங் டு டேக் அ நைஸ் போட்டோ. எல்லாரையும் வச்சு ஒரு அழகா ஒரு ஸ்மைல் வச்சு எடுத்துட்டு இரு. நானும் எல்லாரும் வாங்க. ருத்ரா வா, எல்லாரும் வாங்க. You can give pose, you can give a smile. Love is being love. Wow, happy new year எல்லாருக்கும். ஏன் வரல? ஹாப்பி நியூ இயர். ஓ, தேங்க்யூ. வா, தனுஸ்ரீ வந்தாலும் வந்து பக்கத்துல வச்சுக்கோ. ருத்ராவா, துர்கஸ்ரீ வா, ராஜ் உள்ளவா, உள்ளவா, கேமராக்குள்ள வாங்க. ரெடியா? ஆர் போட்டோகிராஃபர் ஸ்ரீஹரி ரெடி? ஸ்மைல். ஹாய் தன்யா. எஸ், எடுத்துட்டியா ஸ்ரீஹரி? எல்லாரும் வந்துட்டாங்களா? சூப்பர் 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 சூப்பர். எஸ், நம்ம இப்ப வந்து எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம வியான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாமா? ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம